السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين صدق الله العلي العليم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் உயிரை பணைய வைத்த சகாபாக்கள் என்னும் தலைப்பில் உங்கள் முன்னால் ஒரு சிறிய உரையை ஆற்ற நான் விரும்புகிறேன். ஏறத்தாழ 3000 சகாபாக்கள் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நேசம் கொண்டார்கள். அந்த நேசம் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? தனது குடும்பத்தார்களை இழக்க தயங்கவில்லை, தனது சொந்தங்களை இழக்க தயங்கவில்லை, ஏன் தனது உயிரை இழக்க தயங்கவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் சகாபாக்களுக்கு நேசம் இருந்தது. இதே போன்று மிஸ்கான் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இவர் பதர் போரில் ஒளிப்படையாக பொருந்தினார். அப்போது அவர் கூறினார், என்ன கூறினார் என்றால், இந்த போரில் நான் ஷஹீதானால் நான் கவலை கொள்ள மாட்டேன், இந்த போரில் உயிரே போனால் நான் கவலை கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இன்னைக்கு என்னுடைய உயிர் ஷஹீதானாலும் நாளை ஜன்னத்தில் என்னுடன் பெருமானாருடன் நான் இருப்பேன். அதனால் இன்னைக்கு நான் ஷஹீதானாலும் நான் ஆனந்தம் தான் கொள்வேன் என்றார். இத்தகைய கூறி அல்லாஹ்வுக்காக தனது உயிரை விட்டார். இதே போன்று கந்தல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை குறைஷில் போரும் நடந்தது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது படைகளுடன் தயாரானார்கள். அப்போதுதான் கந்தல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணமாகி ஒரு நாள் ஆகியிருந்தது. இந்த செய்தி கந்தல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகிறது. அப்போது அவர்கள் உடனே ஓடினார், போர்க்களத்திற்கு சென்றார், வேகமாக சென்றார், போர்க்களத்தில் போராடினார், இறுதியில் அவர் ஷஹீதாகிவிட்டார். அதை பார்த்து பெருமானார் கூறினார், நான் வந்தல்லாஹுவை கண்டேன், அவரை வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் மலக்குமார்கள் உசுல் செய்வதை நான் கண்டேன் என்று நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று சாயிரும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இவர் மக்காவில் இருந்து ஹிஜ்ரா செய்ய புறப்பட்டார். வழியில் முஷ்ரிக்கீன்கள் அவர்களை மடக்கினார்கள். அப்போது அவர் கூறினார், முஸ்லிக்கீன்களே, என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு ஹிஜ்ரா செய்ய அனுமதியுங்கள். அவர்களும் அனுமதித்தார்கள். இவரும் ஹிஜ்ரா செய்ய புறப்பட்டார். யார் கூட ஹிஜ்ரா செய்ய புறப்பட்டார் என்று தெரியுமா? நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரா செய்ய புறப்பட்டார். அவர் தனது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரா செய்வதற்காண்டி முஸ்லிம்களுக்கு தனது சொத்துக்களையும் தனது பொருட்களையும் கொடுத்து விட்டு வந்தார். இத்துடன் இந்த ஆயத்தும் இறங்குகிறது. இன்னல்லாஹ வமினன் நாசி